மைக் கொடுங்க. எங்களுக்கு அடுத்த முறையே இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சொல்லுங்க. மேடம் உடல் தலைமையத்துக்கு போன் பண்ணி கேளுங்க. உடல் தலைமையத்துக்கு போன் பண்ணி கேளுங்க. எந்த கவுன்சிலரையும் கூப்பிடல. இல்ல மேடம், எங்களுக்கு உதவியில இன்ஸ்டிடியூஷன் வரல. எனக்கு 5 பள்ளிகள் இருக்கு, 3 சென்னை தொடக்க பள்ளிகள் இருக்கு. எந்த நிகழ்ச்சி தொடங்கினாலும் நான் உதவியில அந்த ஊர்ல வளர்ந்த பொண்ணு. அதனால எனக்கு அப்பா படிச்சாரு, எங்க தாத்தா படிச்சாரு. 109 ஆண்டு தலைமுறை கொண்டாடுறதுக்கு 109 வருஷம் அந்த நூற்றாண்டு கொண்டாட விழா கொண்டாடப்பட்டது சென்னை மாநகராட்சியில. அந்த விழா கொண்டாடினாங்க. எங்களுக்கு அனைத்து வசதிகளும் பெண்கள சென்னை மாநகராட்சி அந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு மண்டல அலுவலர், மேயர் அவர்கள் அனைவருமே மேசை, நாற்காலிகள், பெயிண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அந்த சென்னை தொடக்கப்பள்ளி உதண்டியில் ஆரம்பிச்சு பனையூர் குப்பம், திரும்ப அரசு உயர்நிலை பள்ளி உதண்டி, பனையூர்ல நாங்க 5 நிகழ்ச்சியுமே முடிப்போம். அப்ப எல்லாமே எங்களை எதுக்கு நீங்க தள்ளி வைக்கிறீங்கன்னு தான் அந்த கொஸ்டின் கேட்கும். நாங்க மக்கள் மாமன்ற உறுப்பினர், மக்களும் அதுக்குண்டான பேரண்ட்ஸும் கேட்கும் போது நாங்க என்ன பதில் சொல்லலாம்? அப்ப எஸ்எம்சி மீட்டிங்ல நாங்க எதுக்கு கையெழுத்து போடணும்? இதுக்கு எதுவுமே எங்களுக்கு இல்லாதப்போ இந்த உரிமை மட்டும் எங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? நான் நாடுகளை எங்களை நடத்துனீங்க இல்லையா? நாங்க குழந்தைகளுக்காக அந்த இனிப்புகள், பிஸ்கெட்டு, பிரிட்டு எல்லா ஐட்டமும் வாங்கி நாங்க போய் அவங்க கூட கலந்து கொண்டாடுறோம். அப்ப நாங்களும் ஒரு மகிழ்ச்சி. திரும்ப நாங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுறோம் அப்படின்ட்டு நாங்க எம்ஏ முடிச்சுட்டு திரும்ப நான் போயிட்டு எல்கேஜில இருந்து 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கும் மன மகிழ்ச்சி. எங்க குழந்தைங்களுடைய ஸ்கூல் பங்கன் கூட போவோம். நாங்க இந்த ஸ்கூல் பங்கனுக்கு சுதந்திர தினத்துக்கு வரோம். ஏன் எங்களுடைய பகுதி மாணவர்கள் நலனுக்காகவோ அவங்களுடைய ஆசைக்காகவோ நாங்க மாவட்ட உறுப்பினராக கலந்துக்கிறோம். ஆனா இந்த முறை எங்களை தவிர்த்தது என்ன காரணம்? ஆணையர் அவருக்கு பதில் சொல்லுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சார். இல்லைங்க சார், இப்போ அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. 4 வருடம் கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு, எல்லா வசதிகளும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. தலைமை ஆசிரியரும் யாரும் எங்களுக்கு சொல்லல. நாங்க அழையா விருந்தாளியா போனா நாளைக்கு கூப்பிட்டோமான்னு கேட்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவது இதுல பிரச்சனை இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மைக் கொடுங்க. எங்களுக்கு அடுத்த முறையே இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சொல்லுங்க. பெரும்பாலும் கூப்பிடலாமா? திமுக கவுன்சிலர், அதிமுக கவுன்சிலர் பண்ணி கொடுக்கல. என்னுடைய பகுதி உதவியில இருந்து வீட்டுக்கு வர இருக்கு, முக்கியமான பகுதி. அப்ப எதுக்காக மேடம் உடல் தலைமையத்துக்கு போன் பண்ணி கேளுங்க. உடல் தலைமையத்துக்கு போன் பண்ணி கேளுங்க. எந்த கவுன்சிலரையும் கூப்பிடல. நீங்க போன் பண்ணி லைவ்ல கேளுங்க. குடிநீர் கோப்பு ரோசி டீச்சருக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னு கேளுங்க. மேடம் நீங்க என்ன சொல்றாங்க? நீங்க கூப்பிடுறது சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க ஒட்டுமொத்த மாமன்ற கருத்து இதுக்கு முன்னாடி போலீஸ் பகுதிகளில் போயிட்டு பொதுமக்களை பார்த்து போலியோ போடுறதோ இல்ல ஸ்கூல் திறக்கும் பொழுது மற்றவர்களை போல ஸ்கூல் புக்ஸ், யூனிஃபார்ம், பேக் இதெல்லாம் கொடுக்கறது எல்லாமே நடைமுறையில இருந்தது கடந்த 4 ஆண்டுகளாக. இந்த ஆண்டு ஏன் இல்ல அப்படின்றதான் கேட்கிறாங்க. அவங்க மட்டும் தெரிவித்து சார்ந்தாங்களுக்கு அந்தந்த பள்ளிகளுக்கு கொடியேற்றணும், அந்தந்த வார்டுக்குட்பட்டு மாவட்ட உறுப்பினர்களை கூப்பிட்டுதான் கொடியேற்றணும் தெரிவித்தது. ஆணையர் அவரோட கவனத்திற்கும் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. எந்த ஒரு தகவலுமே மக்கள் பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய மாவட்ட உறுப்பினர்கள் தெரிவிக்கிறது இல்லை. வார்டு ஒரு புது திட்டங்களா இருந்தாலும் சரி, ஒரு பூஜை போட்டாலும் சரி, ஏற்கனவே பூஜை போட்ட பணிகள் நிறைவேற பெற்று அது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவங்க வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் வார்டு கவுன்சிலருக்கோ இல்ல சேர்மன்ற முறையில சேர்மனுக்கோ தகவல் தெரியாம அவங்களே இனாபரேட் பண்றாங்கன்றது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் முன்வைச்சிருந்தாங்க. அதிகாரிகள், ஜோனல் ஆபீசர்ஸ் எல்லாருமே
தகவல் வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க வராம வரலன்றது பொலிட்டிக்கா அவங்க டிசைட் பண்ணிட்டோம். பொலிட்டிக்கா அதிகாரிகள் யாருமே இன்வால்வ் ஆகாதீங்கன்றதுதான் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன். ஆணையர் அவர்களும் இது குறித்து தெரிவித்திருக்காங்க. ஆனா ஜோன்ஸ்ல வந்து இது மீண்டும் 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 பேசும் பொருளாகவே ஆகப்படுகிறது. ஜோனல் அதிகாரிகள் அனைவருக்குமே இந்த மன்றத்துல வந்து அனைத்து மாவட்ட உறுப்பினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் முறையில் ஒவ்வொரு மாவட்ட உறுப்பினர்களுக்கும் நீங்க இன்வைட் கொடுக்கணும். கண்டிப்பாக மக்களோட பணிகளா இருந்தா மாவட்ட உறுப்பினர்கள் அதில் பங்கேற்பார்கள். அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்காதுன்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.